சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயிலும் நெய்யும் ஊற்றிட்டு, அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ரோசா முக்கு, மராட்டி முக்கு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டாச்சு. போட்டு வணங்கிட்டு பண்ணிட்டேன். இல்லை போட்டு நேயர்களே, இப்போ வந்து சிக்கன் போட்டு சிக்கனும் தயிர் எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வணங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை போட்டு தம் கட்டலாம். சிக்கன் கண்டெய்னர் சிக்கன் பிரியாணி ரெடி. நேயர்களே, நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். நேயர்களே, சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து அரிசி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி தம் கட்டலாம். கண்டெய்னர் சிக்கன் பிரியாணி ரெடி. நேயர்களே, சிக்கன் கொதிக்குது. நேயர்களை பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் பேச்சுலராக கண்டெய்னர் சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நேயர்களே, இப்போ அரிசி போட்டாச்சு. சிக்கன் பிரியாணி நேயர்களே, சிக்கன் பிரியாணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தம் கட்டினா சிக்கன் கண்டெய்னர் சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்.